ஹலோ வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் பாசுமதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும். அன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரைஸ் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. மட்டன் வந்து 1/2 கிலோ. இந்த மட்டன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 100 ml தயிர், கொஞ்சம் உப்பு அதை போட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த பானில் வந்து நான் எண்ணெய் ஊற்றும் போது தான் அரிசி எண்ணெய் வந்து ஊற வைக்கிறேன். அதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே நம்ம தாளிக்கிற சமயத்தில் அரிசி ஊற வச்சா போதும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3 மட்டும் தான் நான் போட போகிறேன். நல்லா பொரிய போட போகிறேன். பாருங்கள். பட்டை போட்டாச்சு, ஏலக்காய், லவங்கப்பூ, இந்த ஏலக்காய்லாம் வெடிக்கட்டும். இப்போ இது வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். அது போடுறேன். இங்கே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்குங்க. நிறைய ஆயில் வேண்டான்னு கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். 2 வதக்கி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்ன சைஸ் பச்சை மிளகா தான். உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கம்மியாக வரணும், கோல்டன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு நிற்குது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. ஆனால் ஏற்கனவே வந்து நம்ம மட்டனில் ஊற வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் அதை பார்த்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டுங்க. இதுலேயும் அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா? கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அடி பிடிக்காது. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் வந்து 1.25 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாய்த்தூள். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 பரட்டி விட்டுட்டு
ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா. இதுவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கரெக்டாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தா கீரை சாதம் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் நல்லா மேஷ் ஆகணும், அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவை தெரியணுன்றதுக்காக தயிர் போட்டு நல்லா பரட்டி அந்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும் பாருங்க. அப்போது நம்ம ஏற்கனவே மட்டனில் அந்த கழுவி சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா மேக்னேட் ஆகிருக்கும் 1/2 ஹவரில். இப்போ இதை சேர்த்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், சைடில் பாருங்கள். போட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அந்த மட்டில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு கீழே இறங்கிடும். ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், தண்ணியே ஊற்றாமையே அந்த மட்டில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மேலே வரும். அப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு வேக விடணும். மட்டன் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இங்கே மட்டன் ரொம்ப நல்லா இருக்குங்க, சீக்கிரமாக வெந்துடும், நல்லாயிருக்கும். பாசுமதி அரிசியில் பண்ணால் ஒரு டேஸ்ட்டு, ஜீரக சம்பா அரிசியில் பண்ணால் டேஸ்ட்டு. எங்களுடைய ஃபேவரெட் எப்போயுமே ஜீரக சம்பா தாங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக வீடியோக்காக பாசுமதி ரைஸ் எடுத்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உப்புலாம் கரெக்டாகுதுன்னு பார்க்குறேன். காரம்லாம் உப்பு பரவாயில்ல, காரம் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியுது. இப்போ 2 பச்சை மிளகா நம்ம கீரி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா போடலை. பச்சை மிளகா போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போது அரிசி வச்சு கழுவி வச்சுருக்கிற அரிசி தண்ணி இருத்து போட்டுட்டு 2 பரட்டி போட்டு கொடுக்கணுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு போடலை. இப்போது நான் பேனில் எண்ணெய் போடும்போது தாங்க அரிசி ஊற வச்சேன். அதே மாதிரி தான் நம்ம தாளிக்கும் போது தான் எந்த அரிசியாக இருக்கட்டும் அப்போ ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்கும், குழைவாது, உடஞ்சி போகாது. இதுக்கு நெய் போட்டாலும் போட்டுக்கலாம், ஆனால் நெய் போடல. நான் முடிச்ச பேர் கூட போடலாம் நெய், ஆனால் இன்றைக்கி நெய்யை நான் சேர்க்கலை, குறைவான எண்ணெய் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ தட்டி விட்டுட்டேன். இப்போது தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி மேலே வந்தால் போதும். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்காக மட்டனை விட கொஞ்சம் மேலே தண்ணி விட்டு வெந்துடுச்சு. இப்போது ரைஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அந்த ரைஸுக்கு மேலே வந்தால் போதும். ஒரு இன்ச்சு 1 இன்ச்சுங்க கரெக்டாக. அப்போ தான் பளபளன்னு இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த பளபளன்னு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அளவே கிடையாதுங்க, கண்ணளவு தாங்க, கையளவு தான். இப்போ இது பண்ணி மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்துச்சு. திறந்து பார்க்குறோம், பாருங்கள், கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. சுவையான பாசுமதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தொட்டுக்க என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிர் பச்சடி தாங்க பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு கலந்துருக்கேன். வேறு எதுவும் போடல. இப்போது சூடாக தட்டில் போட்டு வெங்காய பச்சடி தயிர் பச்சடியோடு சாப்பிட்லாம். நல்லா மணமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.